கண் திருஷ்டி. இப்போ இதை பார்த்துக்கோங்க. இதை உங்களோட இப்போதைக்கு ஏதாவது நோட்ல போட்டு வரைஞ்சுக்கோங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டி அப்படின்னா என்ன? ஒரு வீடு கட்டியிருப்போம். இது பரிகாரங்கள் என்ன அப்படின்னா சின்ன சின்ன பரிகாரங்கள் இப்ப நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பரிகாரங்கள். இது ஆதி யோகிகளோட பரிகாரங்கள். என்ன அப்படின்னா பழைய கால யோகத்துல இருக்கிறாங்க இல்லையா, இப்ப ஞானத்துல இருந்தவங்க சித்தர்கள் இவங்கெல்லாம் சில பரிகார வழிமுறைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களும் அந்த பரிகார வழிமுறைகளை செஞ்சிருக்காங்க. ஓகே, அப்படி நம்மளுக்கு பரிகார ஆதி யோகி வழிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பரிகார வழிமுறைகள் இது நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்துக்கணும் நிச்சயம். ஏன்னா இந்த பரிகாரங்கள்லாம் சொல்றது சிறப்பான விஷயங்கள். அதை நீங்க அசால்ட்டா கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்தது என்னன்னு தெரியாது. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பரிகாரம் பார்த்துக்கலாம். ஒரு நிறைய கடன் தொல்லையில இருக்கும், நிறைய கடன் தொல்லை. அந்த கடன் தொல்லையில மீளவே முடியல. அந்த தொல்லைகளால என்ன பண்ணுவோம், நம்ம சில ஒரு விஷயத்துல அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டோம். சரிங்களா? நான் சிம்பிளா தான் சொல்றேன். ரொம்ப அதிகமான ஒரு கடன் தொல்லைன்னு வச்சுக்கோங்க, நேர ஸ்ரீ யோக நரசிம்மரை போய் வழிபட்டுவாங்க. 40 நாள் 48 நாள் ஸ்ரீ யோக நரசிம்மரை நீங்க தொடர்ச்சியா 11 நாள் போலாம், இல்ல 48 நாள் போலாம், இல்ல நீங்க அவரை அடிக்கடி போய் பார்க்கலாம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அவரை போய் பார்த்துட்டு அடுத்த நாள் ஒரு விஷயம் நல்லது நடக்கும். யோக நரசிம்மர் இல்ல லக்ஷ்மி நரசிம்மர், கடன் தொல்லையிலால நான் மீள முடியலன்னு நினைக்கிறவங்க நிச்சயம் யோக நரசிம்மர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க வழிபட்டு அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நிறைய அவருக்கு நல்ல ஒரு மலர், தாமரை மலர், அடுத்தது துளசி இந்த வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அதிகப்படியான கடன் தொல்லையில இருந்து நிச்சயம் நீங்க விடுபட்டுருவீங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய நான் பாயிண்ட் சொல்றேன், அது ஒவ்வொரு பாயிண்டா நீங்க எழுதிக்கோங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிறத ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இரண்டாவதாக விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு கடன் தொல்லையில இருந்து நீங்க விடுபடுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மாவிலை பொடி இருக்கு இல்லைங்களா, மாவிலை காய வைத்து மாவிலையில பொடி செய்து நீங்க தட்சிணாமூர்த்திக்கு போய் அங்க நீங்க ஒரு காலில் போட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி கொடுங்க. அப்படி உங்களால பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த மாவிலை பொடிய ஒரு திருமஞ்சனம் கலக்கி தண்ணியில கலக்கி உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துக்கு ஒரு வேப்ப மரமோ இல்ல ஆலமரமோ அரச மரமோ இருந்துச்சுன்னா இந்த மரத்துல ஊத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கூட உங்களுடைய கடன் தொல்லை தீரும். சரிங்களா? அடுத்தது
வெள்ளருக்கு விநாயகர் மூணாவது அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு விநாயகர். வெள்ளருக்கு விநாயகரை ஒரு அறையில வந்து உயரமான இடத்துல வச்சுக்கோங்க. எப்பவுமே வெள்ளருக்கு விநாயகர் கொஞ்சம் மேலே நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, ஏன்னா வெள்ளருக்கு விநாயகர் ஒரு இடத்துல இருந்தா பூத கண சேஷ்டிகள் இருக்காது. இங்க சார் போனீங்க, நான் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் செகண்ட் சப்ஜெக்ட். ஆமா, இப்ப ஜஸ்ட் நோ கொஞ்சம் கடன் தொல்லைக்கு இத டீட்டெயில் வந்து இன்னும் நான் சொல்லல. அதுல நான் ஒரு 10 பரிகாரங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கடன் தொல்லையில இருந்து விடுபடணும், நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது. இல்லாட்டி இத வந்து நீங்க வரைஞ்சிட்டீங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய 10ங்கிறது நீங்க இன்ட்ரெஸ்டா பாத்தீங்கன்னா நான் 15ஆ கூட சொல்லுவேன். புரியுதுங்களா? இதை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த டீட்டெயில் என்ன அப்படின்னா, ஒரு கண் திருஷ்டி நம்மளுக்கு நீங்கணும் வீட்டுல அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த எந்திரத்தை உங்களுக்கு எப்பவும் நீங்க வந்து ஒரு எந்திரம் எழுத முடியாது. ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி, அந்த பேப்பரை மஞ்சள்ல தடவி, அதுக்கு தினந்தோறும் ஒரு குங்கும அர்ச்சனையோ ஒரு பூ மலர் அர்ச்சனையோ நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டி சரியாயிடும். 48 நாள் இதை அர்ச்சனை பண்ணிட்டு இதை நீங்க மடக்கி 4 8 மடக்கி அப்படியே ஒரு கிழிச்சு வீட்டுல முன்னாடி போட்டுருங்க. ஓ, நான் கூப்பிட்டுருக்கேன். புரிஞ்சுதா உங்களுக்கு சொல்றது? டவுட்? இப்ப வந்து கண் திருஷ்டி எந்திரம் இது, சரிங்களா? இதை வந்து ஒரு எந்திரத்துல எழுதணும். அதுக்கு பதிலா நீங்க இந்த இது வந்து நம்பர்ஸ் 3 10 2 7 6 3 7 6 9 4 8 1 4 5 5 8 இந்த எந்திரத்தை ஒரு வெள்ளை பேப்பர்ல நீங்க ஒரு பச்சை இன்கால எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை மஞ்சள் தடவிக்கோங்க. அதுக்கு தினம்தோறும் ஒரு பூ போட்டு ஒரு குங்குமம் பூவும் அர்ச்சனை மாதிரி பண்ணிட்டு வாங்க. என்னோட வீட்டு கண் திருஷ்டி தீந்தரணும்னு எழுதிட்டு வாங்க. எழுதி 48 நாள் கழிச்சு இந்த பேப்பரை 4ஆ மடக்குங்க. அப்புறம் 8ஆ மடக்கி தலை சுற்றி வீட்டை சுற்றி கிழித்து வீட்டுக்கு வெளியில தண்ணியோட கலந்து போட்டு விட்டுருங்க. உங்க கண் திருஷ்டி தீந்துரும். சிம்பிளான ஒரு விஷயம், சரிங்களா? ஆமா.